திரு இருதய மாதம் 28ஆம் நாள் வாக்கு. தொடக்க நூலின் வாயிலாக இன்று நாம் பெறப்படுகிற முதல் வாசகத்தினுடைய செய்தி, ஆபிராம் 3 மனிதர்கள் தன்னுடைய கூடாரத்தை நோக்கி வருவதை பார்த்து அவர்களுக்கான விருந்து படைத்து அவர்களை மகிழ்விக்க செய்வதும், அந்த விருந்தோம்பலால் இறைவன் அவர்களை மகப்பேறு அளித்து ஆசிர்வதிக்க தயாராக இருந்த அந்த நிலையை கண்டுணர்கிற போது, நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகிற போது அவரை எதிர்கொள்ள தயாராக இருக்கவும், மேலும் அவருக்கு செய்கின்ற நம்முடைய ஒவ்வொரு செயலும் அது பிரதிபலன் தருகிற ஒன்றாகவும், அதே நேரத்தில் விருந்தோம்பலில் இன்றைக்கு சற்று பின் நோக்கி போயிருக்கிற நம்முடைய சமூகம் விருந்தோம்பலில் அதிக அக்கறை காண்பிக்கிறவர்களாக இருந்தால் அது புண்ணியம் சேர்க்கும் நிகழ்வாக இருக்கும் என்கிற செய்தியை பெற்றுக்கொள்வோம். நற்செய்தி வாசகத்தின் மூலமாக இன்று நூற்றுவர் தலைவன் தன்னுடைய வீட்டில இருக்கிற பையன் முடக்குவாதத்தால் வேதனைப்படுகிற நிலையில இயேசு ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் வைக்க, ஏதோ ஒன்றை வீட்டிற்கு நான் வருவேன், குணப்படுத்துவேன்கிற போது அந்த நூற்றுவர் தலைவன் மிகவும் தாட்சியோடு, ஐயா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய மகன் குணம் அடைவான் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை இயேசுவை வியக்கச் செய்கிறது. நாம் இன்று நம்முடைய வாழ்வில் இத்தகைய நம்பிக்கை இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்க்கவும், மேலும் இயேசு நம்மை சந்திக்க வருகிற போது அவரை, ஆண்டவரே, என்னுடைய தகுதியின்மையை நான் புரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு நம்மிடத்தில் தாட்சி இருக்கிறதா என்றும் யோசித்து பார்ப்போம். இயேசுவே, ஆண்டவரே, எனக்கு தாட்சியுள்ள இதயத்தை கொடுத்து உமது ஆசிருக்குரியவராக மாற்றும். ஆமேன். இயேசுவின் திருதயமே, உமது அரசு வருக.